Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜூன் மந்த் நடந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லா நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஆல்ரெடி நான் டாபிக் வைஸ் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸில் இருக்கும். இது மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே இந்தியா தனியாக, தமிழகம் தனியாக, உலகம் தனியாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலக பால் தினம். உலக பால் தினம் ஜூன் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இந்த உலக பால் தினத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா அவையோட உணவு மற்றும் வேளாண் அமைப்பு, அந்த அமைப்பு தான் பரிந்துரை செஞ்சிருக்காங்க உலக பால் தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஜூன் 1ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த வருட உலக பால் தினத்தோட தீம் என்ன? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம் இருக்கும் சில நாட்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த வருட தீம் ட்ரிங்க் மூவ் பி ஸ்ட்ராங் அப்படிங்கறதான் இந்த வருட உலக பால் தினத்தோட தீம். ஸோ தீம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க எந்த தினம் எந்த தீம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம்னா TRIPS. TRIPSனா என்னன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இந்த அமைப்பையும் CBD அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இந்த 2 அமைப்புகளையும் இணைப்பதை குறித்த ஒரு சர்வதேச மாநாடு நடந்திருக்கு. சோ அது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டோட ஜெனீவா நகர்ல நடந்திருக்கு. ஜூன் 7 to 8 2 நாட்கள் நடந்திருக்கு. இதுல எந்தெந்த நாடுகள் பங்கேற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில், சைனா, நம்ம இந்தியாவும் பங்கேற்றிருக்காங்க. அண்ட் இந்தோனேஷியா, அமெரிக்கா, பெரு, பிலிப்பைன்ஸ், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அண்ட் ஃபைனலா அந்த நடத்துற நாடான சுவிட்சர்லாந்து. சோ இந்த நாடுகளோட பங்கேற்போட இந்த சர்வதேச மாநாடு நடந்திருக்கு. சோ அதுல எதை இணைக்கிறதுக்காக அப்படிங்கறத மெயின் TRIPS அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது 2ஐயும் இணைப்பதற்கான ஒரு மாநாடு தான் இது. இது சுவிட்சர்லாந்து ஜெனீவால நடந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய பெண்கள் ஆணையமான நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். சோ இந்த ஆணையம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமூக ஊடகமான பேஸ்புக்கோட இணைஞ்சிருக்காங்க. சோ எதுக்கு பேஸ்புக்கோட இணைஞ்சிருக்காங்கன்னா டிஜிட்டல் கல்வி அறிவை பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ இது கேட்கலாம் எந்த ஊடகம் இல்ல எந்த நிறுவனத்தோட இணைஞ்சிருக்காங்க, தேசிய பெண்கள் ஆணையம் எந்த நிறுவனத்தோட இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. பேஸ்புக் அப்படிங்கிறது ஆன்சர் எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய விமானப்படை தளபதிகள் மாநாடு இந்த வருடம் நடந்திருக்கு. சோ இது புதுடெல்லியில நடந்திருக்கு. நம்ம இந்தியாவோட தலைநகரான புதுடெல்லியில மே 31லயே நடந்திருக்கு. சோ 2 years ஒன்ஸ் தான் நடக்கும். என்னன்னா விமானப்படை தளபதிகளோட மாநாடு. சோ விமானப்படை இதெல்லாம் வந்தாலே யாரு? டிஃபென்ஸ் செக்டார்ல வந்துரும். சோ அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, முக்கியமான யாரு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு துறையோட இணை அமைச்சரான சுபாஷ் பாம்ரே அவரும், அது மட்டும் இல்லாம இந்த விமானப்படை மாநாடு தானே நடக்குது. சோ அதோட தலைமை தளபதியா இருக்கக்கூடிய BS தனோவா இவர்களும் பங்கேற்றிருக்காங்க. சோ இதுல நம்ம 3 கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்னு இந்த மாநாடு எங்க நடந்துச்சு? ஓகே, புதுடெல்லி. அடுத்து நம்ம இந்தியாவோட பாதுகாப்புத்துறை இணை அமைச்சரா யாரு இருக்கா அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சுபாஷ் பாம்ரே. அண்ட் நம்ம இந்திய விமானப்படையோட தலைமை தளபதியா யார் இருக்கா? BS தனோவா. சோ இப்ப இதுல இருந்து நம்ம 3 இது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. சோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. தனோவா அவர்கள் தலைமை தளபதியா இருக்காங்க விமானப்படையோட. அண்ட் பாத்தீங்கன்னா உலக சைக்கிள் தினம். உலக சைக்கிள் தினம் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. ஜூன் 1 பால் தினம், சைக்கிள் தினம் ஒரு நாள் விட்டுட்டு ஜூன் 3ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாளை கொண்டாட போறோம். சோ அதுக்காக மகாத்மா காந்தியோட மரபை மக்களுக்கு பரப்பணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில ஒரு செயற்குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்காங்க. சோ அதோட தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள். அடுத்து வானிலை பற்றிய தீவிரத்தன்மையை முன்கூட்டியே நமக்கு தெளிவா துல்லியமா கணிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை, ஒரு புதிய சாதனத்தை நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMDன்னு சொல்லுவாங்க, இந்தியன் மெட்ரலாஜிக்கல்
டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க எந்த வகையான புதிய சாதனத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா EPS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்செம்பிள் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம், முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றது, முன்னாடியே அதை துல்லியமா கணிக்கிறதுக்கான ஒரு கருவியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சோ இதெல்லாம் முக்கியம். இல்லைன்னா EPS அதாவது இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அறிமுகப்படுத்திய புது சாதனமான EPS ஓட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்கலாம், இல்ல புதிய சாதனம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சோ EPS என்செம்பிள் ப்ரிடிக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர்களுக்கான 49வது மாநாடு வந்து புதுடெல்லியில தான் நடந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த விமானப்படை தளபதிகள் மாநாடும் டெல்லியில தான். இது வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து எதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்த ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர்களோட மாநாடு 49வது மாநாடு. இதுல வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா இயக்கம், ஓகேவா, அண்ட் உள்நாட்டு பாதுகாப்பு, உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு, இதெல்லாம் பத்தி இந்த மாநாட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து சசி சுரஷா அப்படிங்கிற ஒரு இந்தியாவோட முதல் நவீன தடய அறிவியல் பரிசோதனை கூடம், தடய அறிவியல் பரிசோதனை கூடத்தை வந்து சண்டிகர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இது யாரு வந்து இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேனகா காந்தி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டு விழா நடத்திருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நிர்பயா நிதியிலிருந்து, இந்த கூடம் அமைக்கிறதுக்காக நிர்பயா நிதியிலிருந்து ரூபாய் 99.76 கோடி செலவு வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சோ எந்த நிதியிலிருந்து அப்படிங்கிறது முக்கியம், எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு முக்கியம், அண்ட் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அதோட பேர் வந்து ஷஹி சுரஷா அப்படிங்கிறது அந்த நவீன தடய அறிவியல் பரிசோதனை கூடத்தோட பேரு. இது சண்டிகர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சர்வதேச குழந்தைகள் உரிமைகள் குழு, இந்த உரிமைகள் குழு வந்து சேவ் தி சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வழங்கியிருக்காங்க. இதுல வந்து குழந்தை பருவத்தின் முடிவுன்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்காங்க. அதுல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கோம், மொத்தம் 175 நாடுகள்ல 113வது இடத்தை பிடிச்சிருக்கு. சோ குழந்தை பருவத்தின் முடிவுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் ஸ்லோவேனியா, அந்த 2 நாடுகளும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இறுதி இடத்தை அதாவது 175வது இடத்தை வந்து எந்த நாடு பிடிச்சிருக்குன்னா நைஜர் அப்படிங்கிற நாடு பிடிச்சிருக்கு. சோ நம்ம இந்தியா வந்து 113வது இடம். அடுத்து 43வது உலக சுற்றுச்சூழல் தினம். சோ ஜூன் 5 அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் தினம் நமக்கு தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க 135 இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். 1 வந்து பால், 3 வந்து என்னது சைக்கிள், 5 வந்து சுற்றுச்சூழல். இப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 3யுமே பாலை குடிச்சிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு சுற்றுச்சூழலை சுத்தி பார்க்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 135 அப்படிங்கிறது ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான தினங்கள்ங்கிறதுனால. சோ இதுல கூட கேட்கலாம், இந்த வருடம் எத்தனையாவது உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுறோம் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியும் 43வது. அதாவது ஜூன் 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர்ஸ் மாத்தி போட்டிருக்கோம். 3 4ங்கிறத 43 அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சோ இதுக்கான இந்த தினத்தோட நிகழ்வுகள் பற்றி வழங்கக்கூடிய நாடா வந்து இந்த வருடம் இந்தியா தான் இருக்கு. சோ சுற்றுச்சூழல் தினத்தோட நிகழ்வுகள் எந்த நாடு வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். இதுக்கான தீம் என்னன்னு பாருங்க. இந்த வருட தீம் வந்து நெகிழியால் ஏற்படும் மாசை ஒழிப்போம் அப்படிங்கறது, அந்த பிளாஸ்டிக்கால ஏற்படக்கூடிய பொல்யூஷனை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்கான தீம் தான் வந்து இந்த வருட உலக சுற்றுச்சூழல் தினத்தோட தீம். சோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலக சுற்றுச்சூழல் தினத்தோட தீம் என்ன, இந்த வருட தீம் என்னன்னு கேட்கலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகிழி பிளாஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிதியியல் கல்வி வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வந்து கடைபிடிக்கப்படுது. பினான்சியல் லிட்ரஸி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜூன் 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. சோ இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் பாதுகாப்பு, கஸ்டமர் சேஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து இந்த நிதியியல் கல்வி வாரத்தோட தீம். இதுவும் முக்கியமான ஒண்ணுதான், வாடிக்கையாளர் பாதுகாப்பு, கஸ்டமர் சேஃப்டி. அடுத்து நீலக்கொடி தரச்சான்றிதழ் பெற்ற ஆசியாவோட முதல் கடற்கரை வந்து நம்ம இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தை சார்ந்த சந்திபாகா அப்படிங்கிற ஒரு கடற்கரை தான். சோ சந்திபாகா கடற்கரையை வந்து நீலக்கொடி தர சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அந்த கடற்கரையோட சுத்தம், அதுல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில வந்து கடற்கரையை ஆராய்ஞ்சு அதுல எல்லாத்துலயுமே வந்து நல்ல மார்க் வாங்கிருந்துச்சு
இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு வந்து நீலக்கொடி தர சான்றிதழ் அப்படின்னு கொடுப்பாங்க. ரொம்ப சுத்தமான ஒரு கடற்கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன். ஸோ இதை பெற்ற ஆசியாவிலேயே முதல் கடற்கரை வந்து நம்ம ஒடிசா மாநிலம் சந்திரபாகா கடற்கரை. சந்திபாகான்னு சொல்லிட்டேன், சந்திரபாகா கடற்கரை. ஜூன் 5ஆம் தேதி இந்த தரச்சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் கடற்கரை அப்படிங்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்கன்னா IBSA வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். இது வந்து ஜூன் 4ஆம் தேதி தென்னாப்பிரிக்கால நடந்திருக்கு. இந்த IBSA அப்படிங்கிறது என்னன்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களோட கூட்டம் தான் வந்து நடந்திருக்கு. இது தென்னாப்பிரிக்கால நடந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து அரசு பணியில பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் SC/ST பிரிவினர் இருக்காங்க இல்லையா, சோ இவங்களுக்கான பதவி உயர்வு வழங்கணும், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த பிரிவுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனோட எந்த பிரிவுல வந்து இந்த இது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு 16ல இருக்கக்கூடிய 4A அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் வந்து SC/ST பிரிவை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நடுவண் அரசு சொன்னாங்களே. இதுக்கான உச்ச நீதிமன்றமும் அதுக்கான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. சோ இதுல மெயின் என்ன, அந்த பிரிவு தான் 16ன் கீழ் 4A அப்படிங்கிற பிரிவு. அடுத்து மகாத்மா காந்தியோட 125வது சத்தியாகிரக சிந்தனை ஆண்டு அப்படிங்கிற ஆண்டோட நினைவை குறிக்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கால த மேக்கிங் ஆஃப் மகாத்மா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தை வந்து திரையிட்டிருக்காங்க. அந்த படம் வந்து எந்த புத்தகத்தின் அடிப்படையில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஆஃப் மகாத்மா அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட ஒரு தழுவல் தான் இந்த மேக்கிங் ஆஃப் மகாத்மா அப்படிங்கிறது. சோ இந்த புக்கை யார் எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமா மீர் அப்படிங்கிற ஒரு பெண் தான் எழுதியிருக்காங்க. சோ ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவோட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொள்கையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா கல்யாணி அவர்கள். சோ இந்த மண்டலங்கள், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மண்டலங்களுக்கான கொள்கையை ஆய்வு செய்வதற்கான குழுவோட தலைவர் வந்து பாபா கல்யாணி. இவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் நிறுவன தலைவராக இருக்கிறவங்க தான் பாபா கல்யாணி. சோ இவங்க தான் வந்து இந்த குழுவோட தலைவர். அடுத்து பாத்தீங்கன்னா RBI, அதாவது RBI பாத்தீங்கன்னா நிறைய ரேட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரெஃபோ ரேட்டு, ரிவர்ஸ் ரெஃபோ ரேட்டு, பேங்க் ரேட்டுன்னு சொல்லி நிறைய விகிதங்கள் வந்து சொல்லுவாங்க. அதுல 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படக்கூடிய ஒரு ரேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபோ வட்டி வீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 6.25% வந்து உயர்ந்திருக்கு. அதாவது முன்னாடி 6% இருந்துச்சு, இப்ப 25 புள்ளிகள் உயர்ந்து 6.25% உயர்ந்திருக்கு. ஓகேவா. சோ இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2ஆம் நிதி கொள்கை மறுசீராய்வு அறிக்கையில RBI வந்து வெளியிட்டிருக்காங்க. ரெஃபோ வட்டி விகிதம் வந்து 6.25%. சோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், 2 months ஒன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உலக பெருங்கடல் தினம், வேர்ல்டு ஓஷன் டே அப்படிங்கிறது வந்து ஜூன் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. சோ இந்த உலக பெருங்கடல் தினத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிவென்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் என்கரேஜிங் சொல்யூஷன் ஃபார் அ ஹெல்தி ஓஷன். அதாவது நெகிழி மாசை தடுக்கிறது மற்றும் கடல் தூய்மைக்கான தீர்வை உருவாக்குதல் அப்படிங்கறதா இதோட தீம். நம்ம முன்னாடி பார்த்தோம் சுற்றுச்சூழல் தினத்துக்கும் பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்கால ஏற்படக்கூடிய மாசை ஒழிக்கணும் அப்படிங்கறதா வந்து தீமா இருந்துச்சு. அதே மாதிரி பெருங்கடல் தினத்துக்கும் பிளாஸ்டிக் அது சம்பந்தமா தான், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. சோ பிரிவென்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் என்கரேஜிங் சொல்யூஷன் ஃபார் அ ஹெல்தி ஓஷன். அண்ட் இந்தியாவோட முதல் தேசிய காவலர் அருங்காட்சியகம், அதாவது போலீஸ்க்குன்னு சொல்லி ஒரு மியூசியம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து அமைச்சிருக்காங்க. அது எங்க அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட லுட்டைன்ஸ் அப்படிங்கிற பகுதியில. ஓகேவா. சோ இது வந்து அக்டோபர் 21ஆம் தேதி வந்து தேசிய காவலர் நினைவு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுது. அந்த தினத்தன்னைக்கு இந்த மியூசியம் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ வந்து இதுல அக்டோபர் 21ங்கிறது தேசிய காவலர் நினைவு தினம். அடுத்து மலபார் 2018 அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தரப்பு கடற்படை பயிற்சி வந்து நடந்திருக்கு. அந்த கடற்படை பயிற்சியோட 22வது பதிப்பு வந்து நடந்திருக்கு ஜூன் 6ல இருந்து 15 வரைக்கும். இதுல எந்தெந்த நாடுகள் இந்த முத்தரப்பு கடற்படை பயிற்சியில ஈடுபடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா. ஓகேவா.
அடுத்து பாத்தீங்கன்னா இது எங்க நடந்திருக்குன்னா பிலிப்பைன்ஸ் கடல்ல குவாம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை பகுதியில தான் நடந்திருக்கு. இந்த பயிற்சிக்காக நம்ம இந்தியால இருந்து 3 கப்பல்கள் போயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா INS சுபாத்ரி, INS சக்தி, INS கமோர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கப்பல்கள் வந்து இந்த பயிற்சிக்காக பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்காங்க. சோ பிலிப்பைன்ஸ் கடல்ல உள்ள குவாம் கடற்கரையில இந்த மலபார் 2018 நடந்திருக்கு. அண்ட் தீவிரவாதத்துக்கு எதிரான பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவோட முதல் ராணுவ பயிற்சி வந்து நடந்திருக்கு. இந்த ராணுவ பயிற்சி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பூனேக்கும் இடையில நடந்தது. ஓகேவா. இந்த பிம்ஸ்டெக் அப்படியோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா நம்ம எழுத தெரியணும் இல்லையா, அதுக்காக. சோ இது எந்தெந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்குன்னா இந்தியாவுக்கும் பூனேவுக்கும். அடுத்து ரயில் மதத் மற்றும் ரயில் மெனு ஆன் ரயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அப்ளிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணிகளோட குறை தீர்ப்பை துரிதப்படுத்தவும் அப்புறம் அதுக்கான அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ரயில்வே அமைச்சகத்தால அறிமுகம் செய்யப்பட்ட 2 ஆப் தான் வந்து ரயில் மதத் மற்றும் மெனு ஆன் ரயில்ஸ். மெனு ஆன் ரயில்ஸ்னா அந்த ரயில்ல கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டோட டீடைல்ஸ். சோ அது பற்றியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயணிகள் வந்து ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இந்த ஆப் மூலமா தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரயில் மதத்தும் அதே தான். சோ இந்த 2 ஆப்பும் வந்து ரயில்வே துறையால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆப். ஜூன் 11ஆம் தேதி இதை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சோ ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஆப் வந்து புதுசா அறிமுகம் செஞ்சிருக்காங்க, ரயில் மதத் அண்ட் மெனு ஆன் ரயில்ஸ் அப்படிங்கிறது ஜூன் 11ஆம் தேதி. அடுத்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் ஜூன் 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. சோ இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் சேஃப் அண்ட் ஹெல்தி அப்படிங்கறதா இந்த வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் அப்படிங்கிற தினத்தோட மெயினான தீம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம்ங்கிறது ஜூன் 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அடுத்து TCA ஆனந்த் குழு. சோ நிறைய குழு அமைப்பாங்க நம்ம மத்திய அரசு, ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் TCA ஆனந்த் குழு வந்து எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா வேலைகள் தரவு கணக்கீட்டை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு டெக்னிக்கல் குழு தான் இந்த TCA ஆனந்த் குழு. இது ஜூன் 11ஆம் தேதி இந்த குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மெயினானது #யோகா ஃபார் 925 அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்த வந்து யோகா போட்டி, யோகா தினத்துக்கான போட்டி தான் இது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வேலை செய்யற இடத்துல வந்து யோகா கலையோட நன்மைகளை வந்து பெண்களுக்கு தெரிவிக்கணும், அது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் #யோகா ஃபார் 925 அப்படிங்கிற ஒரு போட்டியை வச்சிருக்காங்க. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகா ஃபார் 925 மார்னிங் 9 to ஈவினிங் 5 அந்த மாதிரி டைம்னு நினைக்கிறேன். சோ அதை குறிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து GEO இன்டெலிஜென்ஸ் ஏஷியா 2018 அப்படிங்கிற நிகழ்வோட 11வது பதிப்பு வந்து நம்ம இந்தியால புதுடெல்லியில நடந்திருக்கு. ஜூன் 4ல இருந்து 5 2 நாட்கள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வோட தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அப்படின்றதான். சோ ஜஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மெயின் அந்த தீமை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஜியோஸ்பேஷியல் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி. அண்ட் அடுத்த குழு பாத்தீங்கன்னா OM தியோஸ்தலி குழு அப்படின்னு சொல்ல இவரோட தலைமையில அமைக்கப்பட்ட குழு. தியோஸ்தலியோட தலைமையில அமைக்கப்பட்ட குழு எதுக்காகனா RBI இருக்காங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களோட பொது கடன் பதிவேடான PCR சொல்லுவாங்க, பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி. இத வந்து ஒரு பதிவேட்டை அமைச்சு இயல்பான கடன்களை எல்லாம் வந்து கடன்கள் வந்து சரியா கொடுக்கப்பட்டிருக்கனவா அப்படிங்கறத பத்தி சரிபார்க்கறதுக்கான ஒரு குழு தான் தியோஸ்தலி குழு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, RBIயோட பொது கடன் பதிவேட்டை அமைத்து இயல்பான கடன்களை சரிபார்ப்பதற்கான குழு இது. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். அதாவது தொற்று நோய் பரவுது, அதாவது ஒருத்தருக்கு போட்ட ஊசியை வந்து இன்னொரு தடவை யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா அப்படி யூஸ் பண்றதுனால தொற்று நோய் பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. சோ அதுக்காக ஒரு புதிய டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிசேபிள் சிரஞ்ச்.
ஆட்டோ டிசேபிள் சிரஞ்ச். ஒரு தடவை அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊசி யூஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுவே தானாவே செயலிழந்துரும், அது திருப்பி யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி அனைத்து மருத்துவ பயன்பாடுகளுக்கும் தானாக செயலிழந்து போகக்கூடிய ஊசிகளை வந்து ஃபர்ஸ்ட் டைமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் டைமா யாரு எந்த மாநிலத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்துல தான் பயன்படுத்திருக்காங்க. ஆட்டோ டிசேபிள் சிரஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறது யாரு அப்படின்னா ஆந்திரா மாநிலத்துல தான் பயன்படுத்துறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திரிபுராவோட ஒரு மாநில பழம் தான் வந்து ராணி வகை அன்னாச்சி பழம். சோ இந்த பழம் வந்து திரிபுராவோட மாநில பழம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதுக்கான புவிசார் குறியீடை வந்து ஆல்ரெடி 2015 திரிபுரா மாநிலம் வந்து பெற்றுட்டாங்க. சோ 2015 புவிசார் குறியீடு பெற்றுச்சு திரிபுராவோட ராணி வகை அன்னாச்சி பழம். சோ இதை தான் வந்து மாநில பழமா அறிவிச்சிருக்காங்க. சோ எந்த வகை அப்படிங்கிறது முக்கியம், ராணி வகை. அடுத்து பிசினஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டலை வந்து தொடங்கிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். சோ ஜூன் 7 இந்த போர்ட்டலாம் வந்து தொடங்கியிருக்காங்க. சோ வெப் போர்ட்டல் இது. சோ இது மூலமா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான். இது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தான் முக்கியம், பஞ்சாப். அடுத்து துபாயில வசிக்கக்கூடிய இந்தியாவோட கேரளாவை சார்ந்த விவசாயியான சுதீஷ் அப்படிங்கிறவர் வந்து ஜார்ஜியால வசிக்கிறாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 4914 மாணவ மாணவிகளுக்கு இலவசமா மரக்கன்றை வழங்கியிருக்காரு. அதுவும் என்ன வகைன்னு பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை மரக்கன்றுகளை. சோ கறிவேப்பிலை மரக்கன்றுகளை வழங்கி கின்னஸ் சாதனையை படிச்சிருக்காரு. அண்ட் 2018 மண்டேலா அண்ட் காந்தி இளையோர் மாநாடுன்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவோட பீட்டர் மேரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஜூன் 8 நடந்திருக்கு. அடுத்து உலக அமைதியான நாடுகளோட பட்டியல்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 137வது இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருடம் 141வது இடத்துல இருந்துச்சு. இந்த வருடம் முன்னேருக்கு 137வது இடத்திற்கு வந்திருக்கு. இந்த உலக அமைதியான நாடுகளோட பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து. அதாவது கடந்த 2008 இருந்து ஐஸ்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஸ்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு உலக அமைதியான நாடுகளின் பட்டியல. நம்ம இந்தியா 137வது இடத்துல இருக்கு. சோ இதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அண்ட் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான SCO ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அமைப்போட 18வது உச்சி மாநாடு வந்து சீனாவோட குவிங்டோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஜூன் 9 மற்றும் 10 தேதிகள்ல நடந்திருக்கு. அண்ட் சுனில் மேத்தா குழு, இது வரைக்கும் 2 குழுக்கள் பார்த்தோம். இது 3வது குழு, சுனில் மேத்தா குழு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளோட வாரா கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண்றதுக்கான சொத்து மறுசீரமைப்பின் நிறுவனத்தை வந்து அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆய்வு செய்யப்படக்கூடிய குழு தான் சுனில் மேத்தா குழு. பொதுத்துறை வங்கிகளின் வாரா கடன் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம் அமைப்பதை ஆய்வு செய்வதற்கான குழு தான் சுனில் மேத்தா குழு. அடுத்து யானைக்கால் நோய். அதாவது யானைக்கால் நோய் பாத்தீங்கன்னா ஒரு வகையான கொசு மூலமா தான் பரவுது. அந்த கொசுக்கு பேரு கியூலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகைக்கு பேரு கியூலக்ஸ் வகை கொசு மூலமா தான் வந்து யானைக்கால் நோயான லிம்பாட்டிக் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பரவுது. சோ இந்த யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கான ஒரு உலகளாவிய கூட்டணியோட 10வது கூட்டம் வந்து நம்ம இந்தியால இந்த வருடம் நடந்திருக்கு. சோ இந்த மாநாட்டோட கூட்டத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் எலிமினேஷன் வாய்ஸஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆன் ஓவர்கம்மிங் ப்ரோக்ராம் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் மெயின் வந்து இந்த கூட்டம் வந்து நம்ம இந்தியாவில தான் நடந்திருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா நீர் பாதுகாப்போட அவசியம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கான ஒரு பரப்புரைன்னே சொல்லலாம். ஒரு பரப்புரை, என்ன பரப்புரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்கல்வி, வாட்டர் லிட்ரஸி அப்படிங்கிற பரப்புரையை தொடங்கிய மாநிலம் வந்து கேரளா மாநிலம் தான். அதாவது இது பாத்தீங்கன்னா ஜூன் 20 இருந்து செப்டம்பர் 20 வரைக்கும் இதுக்கான விழிப்புணர்வு சம்பந்தமான பரப்புரைகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வாட்டர் லிட்ரஸி அப்படிங்கிற பரப்புரையை உருவாக்கிய மாநிலம், தொடங்கிய மாநிலம் வந்து கேரளா. அடுத்து 2018 உலகளாவிய சுற்றுச்சூழல் செயல்திறன் பட்டியல் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் EPI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டியலை நம்ம இந்தியா 177வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகளாவிய சுற்றுச்சூழல் செயல்திறன் பட்டியல் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து 177வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதை யாரு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஒரு இதழ்
அந்த பத்திரிகை இதழ் வெளியிட்ட ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அறிக்கையில தான் வந்து இந்தியா வந்து 177வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக குருதி கொடையாளர் தினம், அதாவது வேர்ல்டு பிளட் டோனர் டே அப்படிங்கிறது வந்து ஜூன் 17ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இதோட தீம் பாத்தீங்கன்னா பி தேர் ஃபார் சம் ஒன் எல்ஸ், கிவ் பிளட், ஷேர் லைஃப் அப்படிங்கிறது தான். ஸோ பி தேர் ஃபார் சம் ஒன் எல்ஸ், கிவ் பிளட், ஷேர் லைஃப்ங்கிறது தான் உலக வேர்ல்டு பிளட் டோனர் டேவோட தீமா இருக்கு. அண்ட் 106வது இந்திய அறிவியல் மாநாடு, சோ இந்தியன் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்திருக்குன்னா பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இது வந்து 2019 நடக்க போகுது. ஓகேவா, 106வது இந்திய அறிவியல் மாநாடு வந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர்ல நடக்க போகுது. இது வந்து லவ்லி அப்படிங்கிற தொழில்முறை பல்கலைக்கழகம் தான் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்துறாங்க. லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி தான் நடத்துறாங்க. சோ இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்கால இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். அடுத்து 23வது ஐரோப்பிய ஒன்றிய திரைப்பட விழா, யூரோப்பியன் யூனியன் பிலிம் ஃபெஸ்டிவல் 2018 பாத்தீங்கன்னா ஜூன் 18ல இருந்து 24 வரைக்கும் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவோட தலைநகரான டெல்லியில தான் நடந்திருக்கு. சோ ஐரோப்பிய ஒன்றிய திரைப்பட விழா வந்து இந்தியால நடந்திருக்கு. அடுத்து பழங்குடி மக்களோட பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் நலனுக்காக கனடாவோட கியூபெக் மாகாணத்தோட எந்த மாநில அரசு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அரசு. சோ இந்த கியூபெக் அப்படிங்கிற அந்த மாகாணத்தோட, இந்த கனடாவோட கியூபெக் மாகாணத்தோட பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப் கோலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அண்ட் மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிக். இவங்க 2 பேரும் தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோ ஜூன் 13 இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. எதுக்கான ஒப்பந்தம்னா பழங்குடி மக்களோட பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் நலனுக்கான ஒப்பந்தம், கனடா மற்றும் மகாராஷ்டிரா அரசு. அடுத்து தேசிய யோகா தினம், யோகா நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை வந்து புதுடெல்லியில அமைச்சிருக்காங்க. தேசிய யோகா நிறுவனம் புதுடெல்லியில. அடுத்து நித்தி ஆயோக்கோட விரிவான நீர் மேலாண்மை குறியீட்டுல ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். அண்ட் மோசமான நீர் மேலாண்மையா வந்து ஃபைனல் லாஸ்ட் பிளேஸ வந்து ஜார்க்கண்ட் பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. சோ நித்தி ஆயோக் வெளியிட்ட விரிவான நீர் மேலாண்மை குறியீட்டுல நம்ம தமிழ்நாடு 7வது இடத்தையும், ஃபர்ஸ்ட் குஜராத், லாஸ்ட் ஜார்க்கண்ட். அண்ட் சர்வதேச வீட்டு பணி செய்யும் தொழிலாளர்கள் தினம், இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஜூன் 16 வந்து அனுசரிக்கிறாங்க. சர்வதேச வீட்டு பணி செய்யும் தொழிலாளர்கள் தினம் ஜூன் 16. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புக், த ஐவரி த்ரான் கிரானிக்கல் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ட்ரவாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை வந்து மனு எஸ் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய திருவாங்கூர் அப்படிங்கிற இடத்தோட கடைசி பேரரசியா இருந்தவங்க தான் வந்து சேது லட்சுமிபாய் அவர்கள். சோ அவங்கள பத்தின ஒரு வரலாற்று புத்தகம் தான் இந்த ஐவரி த்ரான் கிரானிக்கல் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ட்ரவாங்கூர் அப்படிங்கிறது. சோ இது எழுதினவர் மனு எஸ் பிள்ளை அவர்கள். சோ இவர்கள் பாத்தீங்கன்னா 2016 சாகித்ய அகாடமி விருதும் அந்த கேரளா மாநிலத்தோட யுவ புரஸ்கார் விருதும் வின் பண்ணியிருக்காரு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோவா புரட்சி தினம் அப்படிங்கிற தினம் வந்து ஜூன் 18 வந்து அனுசரிக்கப்படுது, கோவா புரட்சி தினம். அடுத்து நிகலாந்துல பாலைவனமயமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் வந்து ஜூன் 17 அனுசரிக்கப்படுது. இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஹேஸ் ட்ரூ வேல்யூ, இன்வெஸ்ட் இன் இட் அப்படிங்கிறது. நிலத்திற்கு உண்மையாகவே மதிப்புள்ளது, அதில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கறதா வந்து இந்த வருட பாலைவனமயமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினத்தோட தீம் ஜூன் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காம்கசா அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் காம்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். சோ இந்த அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா ராணுவ ஒப்பந்த முறை குறித்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக, இந்த காம்கசாவோட ராணுவ ஒப்பந்தம் முறை குறித்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நிபுணர் குழுவை வந்து உருவாக்குறாங்க. அந்த நிபுணர் குழுவோட சந்திப்பு வந்து புதுடெல்லியில நடந்திருக்கு ஜூன் 18 இருந்து 20 வரைக்கும். அடுத்து சுரேஷ் மாத்தூர் குழு, இது வரைக்கும் 4 குழுக்கள் பார்த்திருக்கோம். சோ சுரேஷ் மாத்தூர் குழு அப்படிங்கிறது எதுக்காகனா காப்பீடு சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களை நிர்வகிக்கும் விதிகளை மீளாய்வு செய்யக்கூடிய குழு. சோ இது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது சுரேஷ் மாத்தூர் குழு.
அடுத்து 2018ஆம் ஆண்டை வந்து பணியின் போது ஊனமுற்ற வீரர்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவப்படை வந்து கடைபிடிக்கிறாங்க. சோ இந்திய ராணுவப்படை இந்த வருடத்தை வந்து எந்த ஆண்டா கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பணியின் போது ஊனமுற்ற வீரர்கள் ஆண்டா கடைபிடிக்கிறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா வெள்ள முன்கணிப்புக்காக வெள்ளம் அதாவது ஃபிளட் வரக்கு முன்னாடியே எங்க வரும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக கூகுள் நிறுவனத்தோட வந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. சோ கூகுள் மூலமா இந்த வெள்ள முன்கணிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா கூகுள் மேப்ஸ் இருக்கு அண்ட் கூகுள் எர்த் இன்ஜின் இருக்கு. சோ இது மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா வெள்ளத்தை பத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக கூகுள் நிறுவனத்தோட இணைஞ்சிருக்காங்க.